மை யூடியூப் சேனல். இப்போது மக்ரோனி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு மக்ரோனி எடுத்துக்கிறோம். நம்ம கார்ன் ஆட் பண்ணி செய்யலான்னு இருக்கேன் இன்றைக்கி. ஸோ கார்ன் எடுத்துக்கோங்க. அப்புறம் அமுல் பட்ரு போட்டுக்கிறோம். அமுல் பட்ரு எடுத்துக்கோங்க. இப்போ மக்ரோனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வச்சுருக்க மக்ரோனியை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் குக்கரில் கூட விசில் போட்டு மக்ரோனி எடுத்துக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான். நம்ம எப்படினாலும் குக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்குவோம் அப்புறமா பேனில். ஸோ இருக்கிற மக்ரோனி பூரா எடுத்து இப்படி கொதிக்கிற தண்ணியில் போட்டுருங்க. போட்டுட்டு மக்ரோனி நல்லா குக் பண்ணணும். நல்லா வேகிற வரையும் வெந்த பிறகு ட்ரைன் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ கூடவே நம்ம சோளக்கதிரை வந்து இப்படி நம்ம உரித்து வச்சுக்கணும். கார்ன் எடுத்துக்கிறோம் நம்ம மக்ரோனி கூட ஆட் பண்ணுறதுக்கு. கார்ன் கொஞ்சம் உரித்து எடுத்துக்கணும். மக்ரோனி வேக வச்சு நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ குக் ஆகிடுச்சு மக்ரோனி. இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிறோம். டொமேட்டோ வச்சுக்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அமுல் பட்டர் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ பட்டர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆகட்டும் நல்லா. நம்ம ஃப்ரெஷ் பட்டர் எடுத்துகிட்டு நம்ம மெல்ட் பண்ணுறோம். நீங்கள் ஆயில் இருந்துச்சுன்னா ஆயில் கூட போட்டுக்கலாம். நல்லா பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி பேனில் நல்லா பட்டர் மெல்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஸோ கடுகு கொஞ்சம் போட்டுருங்க. போட்டுட்டு கடுகு பொரிஞ்சு வரட்டும். எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா க்ரீன் சில்லி எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து ரெட் சில்லி இருக்கிறதுனால நான் ரெட் சில்லி ஆட் பண்ணுறேன் இன்றைக்கி. ஆனியன்ஸ் கட் பண்ணதை வச்சு கடுகு பொரிஞ்சுக்கிறோம். ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. க்ரீன் சில்லி வந்து போட்டிங்கன்னா நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு க்ரீன் சில்லி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ரெட் சில்லி எடுத்துருக்கேன். ஸோ இப்போ டொமேட்டோஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கூட வந்து நம்ம கறி லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆனியன் வதங்கிட்டுருக்கு. இப்போ தக்காளி போட்டுக்கிறோம். தக்காளி போட்டு தக்காளி வதங்கிறதுக்காக கல்லுப்பு கொஞ்சம் தக்காளிக்காக ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மக்ரோனி வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நிறைய ஸ்டைலில் செய்யலாம். நிறைய வெரைட்டியில் உங்களுக்கு டொமேட்டோஸ் பிடிக்குன்னா டொமேட்டோஸ் போட்டுக்கலாம். இல்லை கொடை மிளகா போட்டும் செய்யலாம் நீங்கள். நான் இன்றைக்கி கார்ன் போட்டு செய்ய போகிறேன். ஸோ கார்ன் நம்ம அப்புறம் ஆட் பண்ணலாம். இப்போ தக்காளி வதங்கணும். நல்லா எண்ணெயில் தக்காளியை வதக்கிக்கோங்க. வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வச்சுருக்க மக்ரோனி இருக்குது. ஸோ மக்ரோனி நம்ம வேக வச்சு எடுத்துக்கோம். அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளியோட. இந்த மாதிரி உடையாத அளவுக்கு நல்லா கரெக்டான பதத்தில் வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம வேக வச்சுட்டு நல்லா ஆனியன்ஸோடு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போ
இந்த டைமில் வந்து நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம். உப்பு உங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம சால்ட்டு போடுறோம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு போட்டுட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஸோ உப்பு போட்டுட்டு இப்படி உதிரியாக மக்ரோனி நம்ம எடுத்துக்கணும் வேக வச்சு. ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி இருக்கிறதுக்கு தான் நம்ம ஆயில் ஆட் பண்ணி வேக வைக்கிறோம். ஸோ இப்படி கலந்து விட்டு நம்ம கொஞ்சம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா மஞ்சள் தூள் எடுத்துக்கிறோம். டர்மரிக் பவுடர் கொஞ்சம் கலருக்காக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு சில்லி பவுடர் நம்ம 1 சில்லி ரெட் சில்லி போட்டிருக்கோம். ஸோ அளவாக பார்த்து போடணும் சில்லி பவுட்ரு. ஸோ லைட்டாக நம்ம சில்லி பவுட்ரு போட்டு கொரியாண்டர் பவுட்ரு நம்ம 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். ஸோ கொரியாண்டர் பவுடர் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோட கலக்கிற அளவு கலக்கி விட்டுக்கோங்க. இதில் புதினா இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா புதினா ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். மக்ரோனியில் புதினா போட்டுக்கலாம். இல்லை கொத்தமல்லி கருவேப்பிலை உங்கள்கிட்ட எது இருக்கோ அது போட்டுக்கலாம். நான் கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். புதினா பட் நல்ல வாசமாக இருக்கும் இதில் சேர்த்து பார்த்தீங்கன்னா. ஸோ பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலா ஐட்டம்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கார்ன் வச்சுருக்கோம். ஸோ நம்ம கார்ன் வந்து 1 பிளேட் அளவுக்கு உரிச்சு வச்சுருக்கோம். ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது கார்ன் மக்ரோனி செஞ்சுருக்கேன் நான் இன்றைக்கி. உங்களுக்கு எது ஆப்ஷனலோ அந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகா இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். கலர்ஃபுல்லாக தெரியும். கலர்ஃபுல்லாக இருக்கும் மக்ரோனி. வெஜ்ஜீஸ் உங்களுக்கு எந்த வெஜ்ஜீஸ் பிடிக்குதோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஆல்ரெடி வெந்துட்டுனால நம்ம ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணால் போதும். ஸோ உங்கள்கிட்ட சீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சீஸ் ஸ்லைஸை கூட கடைசியில் போட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். சீஸி மக்ரோனியும் செஞ்சுக்கலாம். சீஸ் கார்ன் போட்டு. நான் இன்றைக்கி பட்ரு போட்டு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு சீஸ் பிடிக்குன்னா சீஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக அது மேலே போட்டு அப்படியே மெல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இப்படி வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கிறோம் லைட்டாக. ஸோ அப்பப்போ மூடி இப்படி லிட் எடுத்துகிட்டு நம்ம வந்து கலந்து விட்டுக்கிறோம் மக்ரோனியை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். மசாலாலாம் இப்படி பண்ணும்போது இறங்கிடும் நல்லா உள்ள. ஸோ மக்ரோனி நல்லா குக் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம மூடி எடுத்துகிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு மசாலாலாம். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான மக்ரோனி ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் நம்மளோட அவுட்புட். ஸோ
ஸோ நம்ம மஞ்சள் தூள் போட்டிருக்கனால மஞ்சள் கலரில் இருக்குது. ஸோ தயாராகிடுச்சு நம்மளோட மக்ரோனி. கார்ன் போட்டு மக்ரோனி, நீங்கள் சீஸ் கூட போட்டுக்கலாம். ஸோ பிளேட்டிங் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்